வெல்கம் டு சகஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதிவில் இயல் 1 கனவு பலித்தது மற்றும் இலக்கணம் இரண்டையும் பார்ப்போம். ஸ்டடி பிளான் பிரகாரம் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதுக்கு இயல் 1 இருக்கக்கூடிய 2 பகுதிகளை முடிச்சாச்சு. அடுத்தது இப்போ கனவு பலித்தது பார்க்கலாம். விரிவானம் கனவு பலித்தது கடிதம். தமிழில் இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு. இவை மட்டுமல்ல, அறிவியலும் உண்டு. தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இலக்கியங்கள் கூறும் செய்திகளை அறிவோமா? இது வெறும் கதை மாதிரி நினைக்க வேணா, ஃபுல்லா படிக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் உள்ள சொல்லியிருக்காங்க. அன்புள்ள அத்தைக்கு வணக்கம். நான் நலம், நீங்கள் நலமா? என் பள்ளி பருவ கனவு நனவாகிவிட்டது. ஆம் அத்தை. இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களைத்தான் நினைத்துக் கொள்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படித்த போது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேனே, நினைவிருக்கிறதா? அடுத்தது அதன் அவங்க அத்தை எழுதுனதை பார்ப்போம். அன்புள்ள இன்சுவை, இங்கு நான் நலமாக இருக்கிறேன். உன் கடிதம் கிடைத்தது. 6ஆம் வகுப்பிலேயே உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய். மகிழ்ச்சி. தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம். சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே. சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை. நீண்ட காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன. அவற்றுள் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கிறேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் எனும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார் தொல்காப்பியர். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என ஔவையார் பாடலில் கூறப்பட்டுள்ளது. தொல்காப்பிய பாடல் வரிகள்: நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி வரிகள் இடம்பெற்ற நூல் கார்40. சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை எனும் நூலில் காணப்படுகிறது. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா? தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும். அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது. இக்கருத்து திருவள்ளுவ மாலை எனும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக 10 பாடல் வரிகள்: நெடு வெள்ளூசி நெடு வசி பறந்த வடு. நற்றிணை பாடல் வரிகள்: கோச்சுரா எருந்தெனச் சுருங்கியே நரம்பின் முடிமுதிர் பரதவர். திருவள்ளுவ மாலையின் பாடல் வரிகள்: திணையளவு போதாச் சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். திருவள்ளுவ மாலை. தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலுச்சி வருகிறார்கள். சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள். நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நூல் வாசிப்பு உன் சிந்தனைக்கு வளம் சேர்க்கும். அறிவியல் மனப்பான்மை பெருகும். தமிழாலும் தமிழராலும் எந்த துறையிலும் எதையும் சாதிக்க முடியும். தொடர்ந்து முயற்சி செய். நீ வெல்வாய். உன் கனவு நனவாக. வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அடுத்தது தெரிந்து கொள்வோம். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள்: மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் APJ அப்துல் கலாம். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன்.
அடுத்தது இயல் 1 கற்கண்டு. தமிழ் எழுத்துக்களின் வகையும் பார்ப்போம். வகையும் தொகையும். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்று வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். தமிழ் மொழியின் இலக்கணம் 5. இலக்கண வகைகள் 5 வகைப்படும். அவை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. உயிர் எழுத்துக்கள். அந்த எழுத்தை பற்றி மட்டும் பார்க்குறோம்ப்பா. எழுத்து இலக்கணம். அதில் எழுத்துன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து. அடுத்தது உயிர் எழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரையுள்ள 12 உயிர் எழுத்துக்களும் பிறக்கின்றன. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஒ, ஓ, ஔ. ஒலித்து பார்த்து உணர்வோம். குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஓ. நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. ஐயும் இதில் கொடுத்துருக்காங்க நீண்டு ஒலிக்கிறதுல. அப்போ குறுகி ஒலிக்கக்கூடிய 5 எழுத்துக்கள், நீண்டு ஒலிக்கக்கூடிய 7 எழுத்துக்களை சொல்றாங்க. குறுகி ஒலிக்கும் ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறில் எழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கும் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நெடில் எழுத்துக்கள். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில், நெடில் என வகைப்படுத்துகிறோம். மாத்திரை. மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலம் ஆகும். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்கள். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இக்கு, இஞ்சு, இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன் ஆகிய 18 மெய்யெழுத்துக்கள்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம என்னென்ன மனன எரல வளல அப்படி வரும். அந்த வல்லின மெல்லினத்துல இதுல மெல்லின எழுத்துக்கள் இதெல்லாம் இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இப்பு, இன்னு இதெல்லாம் மெல்லின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் எரல வளலே புள்ளி வச்சோம்னா இடையின எழுத்துக்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. மெல்லின வந்து ஞஞன நமன அப்படின்ற எழுத்து இருக்குல்ல, ஞஞன நமன அதுல புள்ளி வச்சு வந்தா மெல்லினம். இடையினத்தை பொறுத்த மட்டும் எரல வளல யாரு அது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற மாதிரிங்களா. அப்ப எரல வளல அதை நான் வச்சுக்கோங்க. யார் அது அப்படின்றத எரல வளலன்னு தான் இடையினம். இடையில யாரும் தெரியாம கேட்பாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. எரல வளல அப்படின்ற எழுத்துக்கள்ல புள்ளி வைத்த எழுத்துக்கள் வந்தால் இடையினம். அடுத்தது வல்லினம். கசக்குது அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். கசப்பான ஒரு பொருள் இருக்குன்னா ரொம்ப ஹார்டா இருக்குன்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. வல்லினம். கசட தபர புள்ளி வச்சு வந்துச்சுன்னா வல்லின எழுத்துக்கள். அடுத்தது மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஏற்கனவே நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரையும் குறில் எழுத்துக்கு 1 மாத்திரையும் பார்த்துருக்கோம். மெய்யெழுத்துக்கள் 18 மெய்யெழுத்துக்களும் ஒலிக்கக்கூடிய கால அளவு அரை மாத்திரை. சரி, ஒலித்து பார்த்து உணர்வோம். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 6ம் வன்மையாக ஒலிக்கின்றன. ஞஞன நமன அதுல புள்ளி வைத்து வரும்போது 6ம் மென்மையாக ஒலிக்கின்றன. எரல வளல புள்ளி வைத்து வரும்போது ஆகிய 6ம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் 2ற்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது உயிர்மெய்.
மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12 சேருவதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்றாங்க. மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் என இரு வகைப்படுத்தலாம். ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர்மெய் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அது இக்கு எனும் ஆயுத எழுத்தாகும். தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு பேரு தான் இக்கு என்ற ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு இந்த உயிர்மெய் எழுத்துக்கு எவ்வளவு ஆகுமோ அதே அரை மாத்திரை தான் ஆயுத எழுத்துக்கும் ஆகும்னு சொல்றாங்க. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல், ஆயுத எழுத்து இடம்பெறும் 2.5 மாத்திரை அளவுள்ள சொல்லலாம் கேட்டிருக்காங்க. தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அவை யாவை? மெய்யெழுத்துக்களை மூவகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக. தமிழ் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக. இது உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் இதுக்கெல்லாம் எவ்வளோ மாத்திரைன்றதை பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொழியை ஆள்வோம். மொழியை ஆள்வோம் விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் என பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல்நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. பழமொழியின் சிறப்பு டேஸில் சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது எதுன்னு கேட்குறாங்க. உடல் நலமே டேஸ் அடிப்படை, உழைப்புக்கு அடிப்படை அப்படின்ற பார்த்தோம். நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம் தான் நோயற்ற வாழ்வை தரும். பழமொழியின் சிறப்பு விரிவான கருத்தை சுருக்கி சொல்றது தான் பழமொழியின் சிறப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இயல் 1 முடிச்சாச்சு. நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இயல் 2 பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த கலைச்சொல் அறிவோம் மட்டும் சொல்லிடுறேன். வலஞ்சுழி கிளாக் வைஸ், இணையம் இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் இன்ஜின், முகநூல் ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப், இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்கிரீன், செயலி ஆப், மின்னஞ்சல் இமெயில். அவ்வளோ, அந்த பாடம் முடிந்தது. நம்ம அடுத்த இயலில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.